ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகுதியில்லாத எங்களும் அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா உங்கள் மிகுந்த கிருபையினால் உங்கள் மிகுந்த இரக்கத்தினால் எங்களை ஐயா பாதுகாத்து வழிநடத்தி வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் எல்லாமே உடைஞ்சு போன நேரங்களையும் அப்பா உங்கள் கிருபையினால் எங்களை தாங்கினபடி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. எவ்வளோ நிந்தனைகள் எங்களை சூழ்ந்திருந்த போதும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்தபடியால் உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஒருபோதும் தகப்பனே எங்களை கைவிடாதவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் கீழே விழுந்த நேரங்களும் அப்பா எங்களை தாங்கி பிடித்த தேவனே உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களோட கீழான தருணங்களையும் அப்பா உங்களோட கரம் எங்களோட இருந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 தேவனே. ஐயா இத்தனை நாட்கள் கழித்தும் ஆண்டவர் எங்களுடைய இத்தனை வயதிலும் அப்பா நாங்கள் எங்களை ஜீவனுள்ள தேசத்தில் வாசம் பண்ண வைத்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவனே எங்களோட வந்த அநேக ஜனங்கள் நாங்கள் இன்றைக்கி இங்கே பார்க்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் அப்பா எங்களை இந்த இடத்துல காண செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் நாசில் உள்ள சுவாசத்தை இன்றும் எடுக்காததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் போகிற வருகிற இடங்களில் கர்த்தாவே உங்களோட கரம் எங்களுக்கு முன்பதாகவும் எங்களுக்கு பின்பதாகவும் எங்கள் மேலே எங்கள் 4 திசைகளிலும் அப்பா எங்களுக்கு பாதுகாப்பாக போனபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனே எங்களுக்கு பாராட்டினது நல்ல கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே நீ இரக்கமும் மன ஒருக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன் அல்லவா. அதற்காக உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் மேல் அநேக பொறுமையாக இருந்த கர்த்தாவே எங்களை வழிநடத்த வந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்தணும் அப்பா. தேவனே ஒருவருக்கே ஆராதனை செலுத்தணும் அப்பா. கர்த்தாவே நீ செய்த எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. தேவரே நீ எங்களை செய்த எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் அநேக இடங்களில் ஆண்டவரை கீழே விழுந்து போனது உண்மைதான் இயேசுவே. அநேக இடங்களில் உடைந்து போனது உண்மைதான் அப்பா. எல்லாவற்றும் ஆண்டவரே உங்கள் கிருபை எங்களை தாங்கினபடியால் உமக்கு நன்றி. ஆமென் ஆமென். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான். என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான். என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே தகப்பனே. அப்பா எங்களோட ஒன்றுமே இல்லாமல் நேரத்தில் ஆண்டவரே உங்கள் கிருபை தான்ப்பா எங்களுக்கு உதவி செஞ்சிச்சு. நாங்கள் உடஞ்சி போன இடங்கள்லாம் ஆண்டவரே நீங்கள்
தான் ஆண்டவங்களை மறுபடியும் எங்களை உருவாக்குனீங்க. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் விழுந்து போன இடங்களும் தேவரீர் உங்கள் கரம் எங்களை தூக்கினதற்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா நீர் எங்களோட கிருபையாக இருந்தபடியால் உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் அதுக்கு கடுகளும் தகுதி இல்லைதான் ஆண்டவரே, தகுதி இல்லாத பாத்திரங்களை தான் அப்பா நாங்கள். ஆனாலும் அப்பா உங்க மிகுந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஐயா. நீங்கள் எங்கள் மேலே காட்டி இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அதற்கு நீங்கள் எங்கள் மேலே இரக்கம் வைப்பதற்கு நாங்கள் தகுதி இல்லைதான்ப்பா. நாங்கள் அவ்வளோ பாவிகளும் தகப்பன வேஷமான மனுஷங்க ஆண்டவரே. ஆனாலும் அப்பா நீங்கள் எங்கள் மேலே இறங்கினதற்காக உமக்கு நன்றி. உங்களோட கிருபைகளுக்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திக்கிறோம் அப்பா. கர்த்தாவே இந்த ஒரு அருமையான நாள்லையும் அப்பா எங்கள் எல்லாரையும் ஒன்றாக இணைத்தீரே உமக்கு நன்றி அப்பா. எங்களை பாட வைக்க போறீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. உங்களை ஆராதனை செய்ய வைக்க போறீங்க, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. தேவன் உங்கள் வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் வெளிப்படும்படியாக ஆட்சேபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே எங்களுக்குள்ள மன்னாவை எங்களுக்கு நீங்கள் தந்தருளும்படியாக ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரமே மகிமைப்படுங்கப்பா. எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை ஆண்டவர், நாங்கள் குறைவுள்ள மனுஷங்க அப்பா. நாங்கள் எங்களை முன்பதாக தாழ்த்துக்கிறோம், வெறுமைப்படுத்துகிறோம் ஆண்டவர். இந்த நேரங்களை கர்த்தர் எடுத்துக்கொள்வீராக, நீங்கள் வெளிப்படும்படியாக ஆட்சேபிக்கிறோம்ப்பா. தேவன் எங்கள் எல்லாரையும் மறைத்து கர்த்தாவை நீங்கள் வெளிப்படும்படியாக ஆட்சேபிக்கிற ஆண்டவர். உங்கள் கரங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. இந்த ஆராதனை வழியை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நாளில் அப்பா ஒவ்வொரு நிமிஷம் உங்கள் கிருபையினால் எங்களுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு செகண்டும் ஆண்டவர் உங்கள் இரக்கங்கள் எங்கள் மேலே அளவுக்கு அதிகமாக இருக்கட்டும்ப்பா. நாங்கள் தகப்பனே அப்பா ஏதோ நாங்கள் வெறுமையாக வந்திருக்கலாம் ஆண்டவர். அப்பா நாங்கள் வெறுமையாக திரும்பி போகாதபடிக்கு தேவரையே நீங்கள் எங்களை நடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம்ப்பா. எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை ஆண்டவர். நாங்கள் எல்லாவற்றுக்கும் தகுதி இல்லாத ஜனங்கள் அப்பா. நாங்கள் இதற்கும் தகுதி இல்லாத ஜனங்கள் தான் ஆண்டவரே. ஆனாலும் அப்பா நீங்கள் எங்கள் மேலே வைத்த கிருபையினால் அப்பா ஒவ்வொரு நாள் எங்களை அழைத்துக் கொள்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்கள் கரங்களில் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. இந்த நாள் மீதியான வழியை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படி ஆசிப்பிக்கிறேன் ஆசுப்பா. உங்கள் கரங்கள் ஒப்புக் கொடுத்து நடத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆம், நாம் தவறின அநேக இடங்கள் உண்டு. ஆண்டவர் அநேக முறை நமக்கு மன்னித்தும் அநேக வாய்ப்புகள் தந்தும் நாம் அதே பாவத்திலே நிலைத்திருக்கிற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது உண்டு. ஆனாலும் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. அந்த பாடலை நாம் பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. பள்ளமா மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்ல
பள்ளமா ரத்தில் இறங்கி வந்தீரே, முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே, முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. பள்ளமா மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில மேல் வீட்டு அறையினிலே பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கி வந்த ஆண்டவர் இந்த காலை வேளையிலையும் நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். ஆண்டவரே, எங்கள் மேல உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுவீராக. எங்களை புதுப்பியும், எங்களை உயிர் மீட்சி அடைய பண்ணும். ஆண்டவரே, எலும்பு பள்ளத்தாக்கில் நடந்த ஒரு அதிசயம் எங்க வாழ்க்கையில நடக்கட்டும். செத்து போய் கிடக்கிற எங்களுடைய அவிசுவாசங்கள் உயிர் வரட்டும். ஆண்டவரே, சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தேகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தேகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. சத்தமா வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. பள்ளமா உங்க உதடுகளை செய்யட்டுமே. இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்கல, எந்த ஒரு அற்புதமும் நடக்கல, வெறுமனே வனாந்தரம் தான். இனி இந்த ஆண்டவரை தேடக்கூடாது, சபைக்கு போகக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் யாரோ ஒரு மனிதரை அனுப்புகிறார், அல்லது ஏதோ ஒரு அற்புதத்தை செய்து நம்மை அவரை பின்தொடரும்படிக்கு வைக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், ஆண்டவரே இதெல்லாம் நாம் முறுமுறுக்கிறதுக்கு முன்பதாக நாம் உம்மை விட்டு பின்வாங்கி போகணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி செய்யலாமே என்று சொல்லி சில நேரம் நாம விழுந்து போகிற பொழுது, நம்மை நாமே விட்டு கொடுக்கிற பொழுது தேவன் அங்கே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நல்ல துணையாளராய் இருக்கிறார். அவர் நல்ல எபினேசராய் இருக்கிறார். இதுவரை நடத்தின ஆண்டவர் இனிமேலும் அவரை நடத்துவதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருடம் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கிறது. ஜனவரி 1 ஆரம்பித்தது போல இருக்கிறது. ஆனால் இன்று 8வது மாதத்தை முடிகிற அந்த வாரத்திலே நாம் நிற்கிறோம். தொடர்ந்துள்ளதான 4 மாதங்களிலேயும் ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை உயர்த்துவதற்கு எந்த மனிதரிடத்தில் ஐடியா கேட்பதில்லை, நம்முடைய தகுதிகளை பார்க்கிறதில்லை. எங்கெல்லாம் நாம் அன்ஃபிட்டாக இருக்கிறோமோ அந்த இடத்திலெல்லாம் கர்த்தர் தம்முடைய கிருபையை தந்து அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். அந்த பாடலை நாம் பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கரங்களை தட்டி பாடலாமா? நீங்க செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த பாடலை ஒரு ஜெபமாய் பாட போகிறோம். பாடல்
அது அந்த பாடுகிற வேளை அது என்னென்ன சாதாரணமான நேரம் அல்ல, அதுவும் ஒரு ஜெப நேரம்தான். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. பள்ளமா உன் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உன் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. ஆண்டவரை பார்த்து நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. காலங்கள் மாறும், மனிதர்கள் கூட மாறலாம், மாறாத தேவன் நம்மோடு இருப்பதால் கலக்கமில்லை. நீங்க சொன்ன வார்த்தையை எனக்காமல் நிறைவேற்றுவீர் ஆண்டவரே. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்க இல்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கவில்லை. என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவே. என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை மாறாமல் நிறைவேற்றுவே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. பள்ளமா எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னாய் நடந்து செல்வி. நம்புறீங்களா? சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னால் நடந்து செல்வி. எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வே. என் ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது.
32ஆம் அதிகாரம் 44 முடிகிறது, இப்படி முடிகிறது, அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பிராமிஸ் கீப்பர் அப்படின்னா வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறதான தெய்வம். பிராமிஸ் அப்படின்னாலே நான் என்ன சொன்னனோ அதை நிறைவேற்றுவேன் என்ற அர்த்தம். மனிதர்கள் நம்ம காலையில் சொல்லுவேன், நிகழ்வேன் என்னை நீங்கள் சேட்டை பண்ணலைன்னா நான் அடிக்க மாட்டேன்னு. ஆனால் அதே வாய் மீறி இருக்கும், சாயந்தரம் அவங்க சேட்டை பண்ணும்போது நான் அடிச்சிருப்பேன். ஆனால் ஆண்டவர் அவர் நமக்கு ஒன்றை செய்வேன் என்று சொல்லியிருப்பார் என்றால் நிச்சயமாகவே அதை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை உயர்த்துவதற்கு, நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு மனிதர்கள் அல்ல போதுமானவர்கள், தேவன் தான் நமக்கு போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி 32ஆம் அதிகாரம் 39 இப்படி எழுதுகிறார், நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்று நித்திய உடன்படிக்கை அவர்களோட பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைத்து என்று சொல்லி அந்த வசனம் முடிகிறது. நிச்சயமாகவே சொல்லுகிறேன், நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் அவிசுவாசங்கள் வருகிறது, தேவனற்ற நிலைமைகள் வருகிறது. இல்லை இல்லை, நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கக்கூடாது. நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன், ஆண்டவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. ஒரே இருதயம் இருக்க வேண்டும். இருதயம் ஒன்று தான், ஆனால் பலவிதமான கற்பனைகள், பலவிதமான யோசனைகள், இப்படி பண்ணிடலாமா அப்படி பண்ணிடலாமா. இல்லை, ஆண்டவர்கிட்ட சொல்ல போறீங்க, என்னால் முடியாத ஆண்டவரை, நீங்கள் மட்டும்தான், உங்களால் தான் முடியும், நீங்கள் இருந்தால் தான் என்னால் இதை கடந்து வர முடியும் என்று சொல்லி நாம் கேட்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே 44வது வசனமும் நடக்கும். அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. காத்திடுவார், என்னை காத்திடுவார், காலமெல்லாம் என்னை காத்திடுவார். கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன், கடைசி வரை என்னை காத்திடுவார். அந்த பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாம் நல்ல சத்தமா கரங்களை தட்டி ஆண்டவரை பாடலாமே. அவரே ஆராதனைக்கு தகுதியானவர், அவரே போற்றப்படத்தக்கவர், அவரை புகழ்ச்சிக்குரியவர். நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஆண்டவர். இருளிலே இருக்கிறதே அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். காத்திடுவா என்னை காத்திடுவா, காலமெல்லாம் என்னை காத்திடுவா. கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன், கடைசி வரை என்னை காத்திடுவார். பள்ளமா காத்திடுவா என்னை காத்திடுவா, காலமெல்லாம் என்னை காத்திடுவா. கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன், கடைசி வரை என்னை காத்திடுவா. அல்லேலூயா அல்லேலூயா, என் இயேசுவுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. அல்லேலூயா அல்லேலூயா, என் இயேசுவுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே, என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. ஆத்துமாவை கரைபடாமல் காத்திடுவார், சாத்தான் கண்ணிகளை தகர்த்திடுவார். வழுவாமல் காத்திடும் வல்லவரே, வருகையில் மகிழ்ந்திட செய்திடுவார். பள்ளமா ஆத்துமாவை கரைபடாமல் காத்திடுவார், சாத்தான் கண்ணிகளை தகர்த்திடுவார். வழுவாமல் காத்திடும் வல்லவரே, வருகையில் மகிழ்ந்திட செய்திடுவார். இப்ப சத்தமா அல்லேலூயா அல்லேலூயா, என் இயேசுவுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. அல்லேலூயா அல்லேலூயா, என் இயேசுவுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே, என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. காத்திடுவா காத்திடுவா, காலமெல்லாம் என்னை காத்திடுவா. கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன்,
கடைசி வரை என்னை காத்திடுவார், காத்திடுவார், காத்திடுவார். காலமெல்லாம் என்னை காத்திடுவார். கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன். கடைசி வரை தீமைகள் என்னை சூழ்ந்தாலும் சேதங்கள் நெருங்காது காத்திடுவார். தீயவன் அம்புகள் எய்திட்டாலும் அக்கினி மதிலாக காத்திடுவார் என்று பாடப்போகிறோம். தீமைகள் என்னை சூழ்ந்தாலும் சேதங்கள் நெருங்காது காத்திடுவார். தீயவன் அம்புகள் எய்திட்டாலும் அக்கினி மதிலாக காத்திடுவார். தீமைகள் என்னை சூழ்ந்தாலும் சேதங்கள் நெருங்காது காத்திடுவார். தீயவன் அம்புகள் எய்திட்டாலும் அக்கினி மதிலாக காத்திடுவார். இப்ப சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா, என் இயேசுவுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா, என் இயேசுவுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. காத்திடுவா, என்னை காத்திடுவா, காலமெல்லாம் என்னை காத்திடுவா. கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன். கடைசி வரை என்னை காத்திடுவா, காத்திடுவா, காத்திடுவா. காலமெல்லாம் என்னை காத்திடுவா. கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன். கடைசி வரை என்னை காத்திடுவா. அல்லேலூயா, அல்லேலூயா, என் இயேசுவுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா, என் இயேசுவுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. போக்கையும் வரத்தையும் காத்திடுவா. இயேசுவே அரணாக காத்திடுவா. கண்களின் மணி போல காத்திடுவா. கண்மலை மேலே உயர்த்திடுவா. போக்கையும் வரத்தையும் காத்திடுவா. இயேசுவே அரணாக காத்திடுவா. கண்களின் மணி போல காத்திடுவா. கண்மலை மேலே உயர்த்திடுவா. அல்லேலூயா, அல்லேலூயா, என் இயேசுவுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. பள்ளமா எல்லாரும் அல்லேலூயா, அல்லேலூயா, என் இயேசுவுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. காத்திடுவா, என்னை காத்திடுவா. காலமெல்லாம் என்னை காத்திடுவா. கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன். கடைசி வரை என்னை காத்திடுவார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? என்னை காத்திடுவா. காலமெல்லாம் என்னை கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன். கடைசி வரை என்னை காத்திடுவா. அல்லேலூயா, அல்லேலூயா, என் இயேசுவுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா, என் இயேசுவுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே.
2 கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா?